சென்னையில இப்போ நம்ம இருக்க இந்த இடத்துல வெயில் பயங்கரமா கொளுத்திருக்கு. ஆனா ஆச்சரியம், நமக்கு சென்னையில நிறைய இடங்கள்ல நல்லா மழை பெஞ்சு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வெயில் காலத்துல நமக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஷாக் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அந்த ஏரிகளுடைய நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு. இது தொடர்பா விஜயானந்தோட நம்ம செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடல பார்க்கலாம். சென்னையின் மக்கள் தொகை சுமார் 1 கோடி இருக்கும் என நமக்கு தெரிகிறது. அந்த 1 கோடி மக்கள் தொகைக்கும் தண்ணீர் என்பது நிலத்தடி நீர் மற்றும் மெட்ரோ சப்ளை மூலமாக தான் மக்களுக்கு போய் சேர்கிறது. இதில் மெட்ரோவுக்கு பிரதானமாக தண்ணீர் கிடைப்பதற்கான ஏரிகள் தான் ஒரு பிரதான வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ஏரிகள் இந்த பருவமழையில் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கின்றன என்பது குறித்த டேட்டா அனலிஸ்ட் விஜயானந்த் சார் நம்பர் இருக்கார். மெட்ரோ நம்பி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த வாட்டர் நம்பி தான். ஸோ இந்த வருஷம் ஏரிகள் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு? ஏன்னா பருவமழை பெரிய அளவில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏரி நிறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக. பருவமழை பார்த்தீங்கன்னா நல்ல மழை நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் மீன்ஸ் இன்னும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்னும் பெய்ய ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு மழை தான் இருந்தது. அது அரௌண்ட் ஒரு 200 மில்லிமீட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக மழை எதுவும் இல்லை. அது மெயினாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் பெய்யுது. சென்னை சிட்டிக்குள்ளே பெய்யுது. கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் பெருசாக மழை பெய்யலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரிகளோட கொள்ளளவு மீனிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 45% தான் இப்போதைக்கு ஃபில் ஆயிருக்கு. அதாவது கம்ப்ளீட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 13,000 எம்சி ஃபீட் இருந்தது இருக்கிற கொள்ளளவு இப்போ 6,000 தான் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் தற்போதைய நிலை. 45% தான் இருக்குது. 50 குறைவான சதவீதத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான தண்ணீர் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் சென்னை மக்கள்? இந்த ஆண்டு இந்த பருவமழை தண்ணி நிறையலைன்னா என்ன பிரச்சனை சந்திக்கும்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்க்கலாம் இதை. இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் இதுதான் கம்மி. ஓகேயா? ஸோ இப்போ 2020 எடுத்துக்கலாம். 20ல் ஒரு 40% இருந்தது. இப்போ 49% இருக்குது. ஸோ 2000 பெருசாக தண்ணி ப்ராப்ளம் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018-19 மிக வாட்டர் ப்ராப்ளம் இருந்தது, கிரைசிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஏரியோட அளவு பார்த்தீங்கன்னா 19-20ன்னு இருந்தது. ஸோ ஒரு பெரிய வாட்டர் கிரைசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற சப்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சிட்டியில் பெஞ்சனால உங்களுக்கு நிலத்தடி நீர் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடிக்கு கீழேயே இப்போ சில ஏரியாவில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த டேட்டாவிலையும் நம்ம பார்க்குறோம். சென்னையுடைய முக்கிய நீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஏரிகளுடைய நீர் பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை இல்லாத காரணத்தால் அங்கு நீர் தற்போது வரை பாதி அளவு மட்டுமே நிறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த ஆண்டு பருவமழை இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்தால் சென்னை மக்கள் இந்த தண்ணீர் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பார்கள் என்று டேட்டா அனலிஸ்ட் விஜயானந்த் சார் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷோடு சுரேஷ்குமார்.